அந்த களிமண் பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி அதுக்கப்புறமா அது தொப்பையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காயினை வைக்கிறோம். அதுக்கு பூ மாலை அப்படின்னு சொன்னால் அருகம்புல் மாலை அல்லது அதுக்கு எருக்கம் பூ மாலை ரொம்பவும் சிறந்தது. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு வஸ்திரமும் சாத்தி முடிச்சுட்டு கணபதிக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விதத்தில் அதுக்கு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணலாம். அன்றைக்கி பூஜைக்கு உகந்த மலர்கள்னு சொன்னால் எல்லா மலருமே உகந்த மலர்கள் தான். முக்கியமாக செண்பகப்பூ, சாமந்தி, செவ்வலரி, தும்பை, இருவாட்சி, மல்லி, முல்லை, சங்குப்பூ இது எல்லாமே நீங்கள் அன்றைக்கி போடுறது நல்லது. துளசியும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளையாருக்கு சாத்தலாம். இப்போ முக்கியமாக அந்த மலர்களோடு சேர்த்து நீங்கள் 5 இலைகளை சாத்தணும். அந்த 5 இலைகள் மாதுளை இலை, சங்குப்பூ இலை, மா இலை, நாக இலை, அலரி இலை. இந்த இலையெல்லாம் கிடச்சிதுன்னா அதோட சேர்த்து நீங்கள் 108 போற்றிகள் சொல்லி நம்ம கணபதியை வழிபடலாம். அதனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ கணபதி